நாமக்கல் என்னும் மேற்கு தமிழக நகரில் அமைந்திருக்கும் பிரசித்தியான கோவில்தான் நரசிம்மர் ஆலயம். அந்த ஊரின் பெயரே இந்த ஆலயத்திலிருந்து தான் உருவானது. யுகங்களை கடந்த இந்த தலம் பகவான் விஷ்ணுவின் விருப்பமான இடங்களில் ஒன்று. இங்குதான் பகவான் அரங்கன் கோலம், வரத கோலம், நரசிம்ம கோலம் என்ற 3 விதத்திலும் காட்சியளிக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு புராண சம்பவம் உண்டு. நாகமலை என்பதே பின்னாளில் நாமமலை என்றாகி நாமகிரி என பெயர் மாற்றம் பெற்றது. கார்கோடகன் தான் பெற்ற சாபம் காரணமாக திருமாலை நினைத்து தவம் இருந்தான். கஷ்யப்ப முனிவருக்கு தொல்லை கொடுத்து அந்த நாகம் சாபம் பெற்றிருந்தது. அது திருமாலை நோக்கி தவம் இருக்க அதற்கு காட்சி தந்து சாபத்தை போக்கினார் பகவான். அவரிடம் அந்த கார்கோடகன் உருக்கமான வேண்டுகோளை வைத்தான். ஆதிசேஷன் பார்க்கடலில் பகவானை தாங்குவதைப் போல் தானும் அவரை தாங்க வரம் கேட்டது. பகவானும் வரம் அருளினார். அப்படி இங்கு அவர் பள்ளி கொண்டிருப்பது கார்கோடகன் என்னும் பாம்பனை போல் என்பது எங்குமில்லாத ஒரு சிறப்பு. துர்வாச முனிவரின் சில சாபங்களால் தேவர்கள் தவித்த போது இந்த தலத்தில் வந்து பகவானை வேண்டி நலம் பெற்றனர். அதனால் அவர்களை காக்கும் வரத கோலத்தில் பகவான் தரிசனம் அளிக்கிறார். நரசிம்ம கோலத்தில் அவர் அமர அங்கு ஒரே காரணம் தாயார். அவர்தான் இங்கு சகலமும். அவர் மூலம்தான் எல்லாம் நடக்கிறது. நாமகிரி தாயார். இந்த தலம் தாயாரின் தலம். அவருக்கு துணையாக வந்தவரே நரசிம்மர். இந்த வரலாறு இராமாயணத்தோடு தொடர்புடையது. ஒருமுறை பகவானை பிரிந்த தேவி இங்கு தவம் இருந்தால் அன்னையின் தவம் நீண்ட காலம் தொடர்ந்தது. அப்போதுதான் ராம அவதாரம் நிகழ்ந்தது. இலங்கையில் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் மயக்கமடைந்த ராம லக்ஷ்மணுக்காக சரவன் என்னும் மருத்துவன் அனுமனை இமயத்திலிருந்து சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரச் சொல்ல அனுமனும் அப்படியே கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினார். பின் அந்த சஞ்சீவி மலையினை எடுத்த இடத்திலே வைத்த அனுமன் அங்கே கண்டமுகி நதிக்கரையோரம் ஒரு சாலக்கிராம கல்லை கண்டார். அழகான அக்கல்லின் அழகில் மயங்கிய அவர் அதை ராமபிரானுக்காக எடுத்து சென்றார். அவர் மனதில் அதை ராமனின் சிலையாக செதுக்கும் ஆசை இருந்திருக்கலாம். அப்படி அவர் கொண்டு செல்லும் போது தாகத்தால் இப்பகுதியின் தடாகத்துக்கு நீர் இருந்த வந்தார். அந்நேரம் அன்னை ஒரு பெண்ணாக அங்கு நின்றாள். அவளிடம் அக்கல்லை கொடுத்து கீழே வைக்காமல் இருக்கச் சொல்லிவிட்டு அவர் நீரிருந்து இளைப்பாறச் சென்றார். அன்னை அக்கல்லை கீழே வைத்தாள். அதன்பின் வந்த அனுமனால் கல்லை அசைக்கக்கூட முடியவில்லை. அவனின் முழு பலமும் சேர்ந்தும் அசைக்க முடியவில்லை. அது ராவணனுக்கு எதிராக பெரும் யுத்தம் நடந்த நேரம் என்பதால் அவன் விரைந்து செல்ல வேண்டிய அவசியமும் இருந்தது ஹனுமனுக்கு. அந்நேரம் அவர் மிகுந்த பலத்தோடு கல்லை எடுக்க முயன்று தோற்றபோதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த கல் நரசிம்மராக உருமாறியது. பிரகலாதனை கொன்ற அதே நரசிம்ம வடிவில் உருமாறியது. அனுமன் நரசிம்மத்தை பணிந்து வணங்கினான். தேவியையும் வணங்கினார். அந்த நரசிம்மமே ராவணன் அழிய முழு ஆசையையும் அனுமனுக்கு அளித்தது. அதன்பின் அனுமன் பெரும் வெற்றி பெற்றார். அவர் நினைத்த எல்லா காரியமும் ஜெயமாக அமைந்தது. மாபெரும் வல்லமை வாய்ந்த ராவணன் சேனை அனுமன் இங்கு நரசிம்மரை தரிசித்த பின்னேதான் சரிந்தது. அந்த நரசிம்ம உருவமே சாலக்கிராம கல்லில் நரசிம்மமாய் பதிந்தது. அவ்வகையில் இந்த நரசிம்மர் சுயம்பு மூர்த்தியாக இங்கு காட்சி தருகிறார். இந்த கோவில் வரலாறு இதிலிருந்து தான் தொடங்குகிறது. அனுமனுக்கு வரம் கொடுக்க நரசிம்மர் வந்தாலும் இந்த கோவிலில் பிரதானம் நாமகிரி தாயார்தான். அவளே நாமகிரி தாயார் என சக்தி வாய்ந்தவளாக இங்கு அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். இவள்தான் இங்கு இயக்கும் சக்தி. அவளுக்கு அடுத்தே நரசிம்மரும் அனுமரும். இந்த ஆலயம் 3 நிலைகளை கொண்டது. மலையின் அடியில் அரங்கனுக்கான ஆலயம் உண்டு. மலையின் அடிவாரத்தில் ஒருபுறம் நரசிம்மரும் மறுபுறம் அரங்கநாதரும் வீற்றிருக்கிறார்கள். கார்கோடகனின் வேண்டுதல் படி அவர் மீது பள்ளி கொண்டு காட்சி தருகிறார். தெற்கில் சிரம் வைத்து வடக்கில் திருப்பாதம் நீட்டி சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் எம்பெருமான். அதற்கு மேல்மலையில் கோட்டையில் வரதராஜர் அருள்பாலிக்கிறார். இது மன்னர்கள் காலத்தில் பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட கோட்டை. திருச்சி மலைக்கோட்டையின் சாயல் அந்த ஆலயம் அந்த கோட்டைக்குள் அமைந்திருக்கிறது. இதற்கு மேல் பக்கமே மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது நாமகிரி தாயார் ஆலயம். இங்குதான் நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். சாலக்கிராம கல்லில் அருள் பாலிக்கின்றார். பாறையில் பிரம்மாண்டமாக சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறார் நரசிம்மர்.
ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள்பாலிக்கும் நரசிம்மரின் வலது கையில் இரணியனை வதம் செய்த இரத்தக்கரையும் நகங்களின் கூர்மையும் நுட்பத்துடன் வடிக்கப்பட்டு உள்ளது. திரிவிக்ரமர், வராகர், வாமனர், அனந்த நாராயணர் ஆகியோர் நரசிம்மரின் இரு பக்கங்களிலும் அமர்ந்து அருள்பாலிக்கிறார்கள். நாமகிரி தாயாரின் கோயில் மலையை குடையாமல் தனியாக கட்டப்பட்டு உள்ளது. கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கும் அங்கு அவள்தான் நாமகிரி தாயார் தான் இங்கு நாயகி. நரசிம்மருக்கு நேரே உள்ள சுவரில் உள்ள ஒரு சாளரத்தின் வழியே ஆஞ்சநேயரை காண முடியும். ஆனால் அனுமன் கண்கள் நரசிம்மரின் பாதங்களை பார்த்தபடிதான் எப்போதும் அமைந்திருக்கும். அவ்வளவு நுணுக்கமாக கட்டப்பட்ட ஆலயம் இது. இக்கோவிலில் தேவதச்சன் மயன் உருவாக்கியது. அவரால் உருவாக்கப்பட்ட இக்கோயில் பிற்காலத்தில் சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட பல்லவ மன்னர்களால் மேம்படுத்தப்பட்டது. நாயக்கர்கள் திருப்பணியும் நிரம்ப செய்திருக்கிறார்கள் இக்கோவிலுக்கு. இங்கு சாலக்கிராமத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்தில் கையில் ஜபமாலை, இடுப்பில் கத்தி, நரசிம்மர் ஆலயத்துக்கு எதிரில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் தாத்பரியம் ஆழமானது, மிகுந்த மறைப்பொருளை கொண்டது. அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை, அழிக்கவே முடியாத பெரும் எதிரிகளை, அதர்மக்காரர்களை அடக்கித் தரக்கூடிய ஆலயம் இது. ராமாயணத்தில் அந்த கடைசி யுத்தத்தில் பெரும் அச்சுறுத்தல் கொடுத்தவன் இந்திரஜித். அவன் ராமலக்ஷ்மணர்களையே அதிர வைத்து மயக்கமடைய வைத்தவன். அவன் மேகத்தில் மறைந்து போரிடுவான், கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவனை வெற்றி கொள்ளல் என்பது ராமனுக்கே சவாலாக அமைந்தது. இங்கு அனுமன் நரசிம்மரை தொழுது சென்ற பின்னரே அந்த மாய இந்திரஜித் வீழ்த்தப்பட்டான். எவ்வளவு வல்லமையான எதிரி என்றாலும், எவ்வளவு பெரிய வரம் பெற்றவன் என்றாலும், அதர்ம எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆலயம் இது. இதனால் மாய பிசாசு தொல்லைகள், ஏவல், பில்லி, சூனியம் என எல்லா மாபெரும் சிக்கல்களும் இந்த தலத்தில் வழிபட்டால் தீரும். அன்னை நாமகிரி தாயார் இங்கு காளியினுடைய அம்சமாக திகழ்கிறார். அவளே ராமனுக்கு உதவியாக இங்கு பகவானை நரசிம்ம கோலத்தில் எழவைத்து அனுமனை அழைத்து அவனுக்கு வரம் பல கொடுத்து யுத்தத்தில் வெல்லவும் வைத்தாள். அவள் இங்கு காட்டக்கூடிய கோலம் காலத்தை கட்டுப்படுத்தும் கோலம் எனலாம். இங்கு முந்தைய காலத்து நரசிம்மத்தை வரச் செய்தால் அந்த நாமகிரி தாயார். இந்த நிகழ்காலத்தில் நடந்த போரை வெற்றி பெறச் செய்தால் எதிர்காலம் எக்காலமும் அங்கு காவலாக இருக்கிறாள் நாமகிரி தாயார். காலம் அறிந்தவள் நாமகிரி தாயார். காலம் என்பது ஒரு கணக்குக்கு உட்பட்டது. இங்கு எல்லாமே காலத்தால் நடப்பது. அந்த காலம் சில சூட்சுமமான கணக்கு விதிகளுக்கு உட்பட்டது. இந்த அன்னை காலத்தை சரியாக நமக்கு கட்டுப்படுத்தி தருவாள். அங்கு அவள் காலவர்த்தினியாக காட்சியளிக்கிறாள். தாயார் தான் தேர்ந்து கொண்டவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாள். அப்படி அவள் அருள் பெற்ற அடியாராக நம் கண்முன் நின்ற மாபெரும் அறிவாளி கணிதமேதை சீனிவாச ராமானுஜம். பூர்வ ஜென்ம வரம் காரணமாக அவருக்கு அன்னையின் அருள் கிடைத்தது. கனவில் நாமகிரி தாயாரே வந்து தனக்கு கடிதம் கற்றுக் கொடுத்ததை அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த பெரும் கணிதமேதை, அதுவும் உலகில் வந்த கணிதமேதைகளில் தலையானவர், முதன்மையானவர் என கொண்டாடப்படக்கூடிய கணிதமேதை ராமானுஜத்திற்கு அறிவும் ஆற்றலும் ஞானமும் கொடுத்தவள்தான் நம் நாமகிரி தாயார். அவருடைய கால கணிதம் கொண்டவள். எல்லா ஞானமும், எல்லா கணக்கும், எல்லா சூட்சுமமும் அம்மையாரிடமிருந்தே வருகின்றன. இதனால் இந்த ஆலயம் கல்வி, செல்வம் உள்பட எல்லா ஞானமும் தரக்கூடியது. புரியாத விஷயத்தையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய தனி ஞானம் தரும், பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லித்தரும் ஆலயம். இங்கிருக்கக்கூடிய அன்னை முக்காலமும் அறிந்தவர், அதையும் தாண்டியவர், காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள். அவள் அம்மையாரை பணிந்தால் விதியை மாற்றி எல்லா காலத்து கணக்கையும் சரி செய்து உங்கள் விதியை மாற்றி உங்களை வாழச் செய்வாள். அரங்கனாக, வரதனாக, நரசிம்ம மூர்த்தியாக இங்கு பகவான் அருள் பாலிக்கின்றார். அவரை அன்னை தேவி 3 காலங்களிலும் கட்டுப்படுத்தும் சக்தியாக நாமகிரி தாயாராக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார். இங்கு நாமகிரி தாயாரை முதலில் வணங்கிவிட்டுத்தான் பகவானையும் அனுமனையும் வணங்குதல் வேண்டும். நாமகிரி நரசிம்மர் கோவில் சக்தி வாய்ந்தது. இங்கிருக்கக்கூடிய அன்னை நாமகிரி தாயார் மகா சக்தி வாய்ந்தவள். இங்கு சென்று வழிபடுவோருக்கு முக்காலம் செய்த பாவம் தீரும். நடப்பதும் நடக்க இருப்பதும் நன்மையை கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத எல்லா துஷ்ட சக்தியும் அழிந்து போகும் ஆலயம் இது. இங்கு எல்லா விதமான போராட்டத்தையும் வெற்றிகரமாக முடித்து தரும் சக்தி கொண்ட ஆலயம் நாமகிரி தாயார் ஆலயம்.
இங்கு நரசிம்மர் பெரும் காவலாளியாக திகழ்கிறார். அன்னை நாமகிரி தாயார் பெரும் ஞானமும் கல்வியும் அறிவும் செல்வமும் தரக்கூடியவர். நாமக்கல் என்னும் நாமகிரிக்கு சென்று இங்கே இருவரையும் பணியுங்கள். அந்த அனுமனை போல பணியுங்கள். எல்லா நலமும் வரமும் பலமும் உங்களுக்கு கைகூடி வரும். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனை பணிவோமாக. நாமகிரி தாயார் திருவடிகளே சரணம்.